கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அன்பு எப்படிப்பட்டது என்று முதலில் சொல்லப்படுகிறது. இதுக்கான பதில் நீடிய சாந்தம். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலை ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? நகைப்பிலும் என்ன இருக்கலாம் என்று வசனம் சொல்கிறது. இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வேத பகுதியை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். Even in laughter the heart may ache and rejoicing may end in grief. Proverbs 14:13. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு பிஸியான ஆஃபீஸில் சாரான்ற ஒரு பெண் வேலை பார்த்து கொண்டிருந்தாலாம். எல்லாருமே அவளை எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவள் எப்போவுமே சிரிச்சுட்டு ஜோக் சொல்லி மற்றவங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துவாளாம். ஆஃபீஸில் யாராவது மன அழுத்தத்தில் இருந்தால் சாரா உடனே வந்து அந்த சூழ்நிலையை மாற்றிடுவாளாம். ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு சிறிய கொண்டாட்டம் நடந்ததான். பாடல்கள் ஒலித்ததான், எல்லாருமே சிரித்தாங்களாம். அந்த நேரத்தில் அதிகமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தது சாரா தானா. அவள் டான்ஸ் ஆடி ஜோக் சொல்லி எல்லாருமே மகிழ்ச்சியை வைத்தாளா. எல்லாருமே அவள் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சாங்களா. ஆனால் அந்த மாலை நேரத்தில் ஆஃபீஸ் காலியானப்போ தான் சாரா அமைதியாக அவளோட இடத்துல உட்காந்தாளா. அவளோட சிரிப்பு மெதுவாக போச்சான். அவள் அவளோட மொபைலை பார்த்து கொண்டே கண்ணீரை அடக்கி கொண்டாளாம். வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்ததா, ஆனால் அவள் யார்கிட்டையுமே சொல்லலையா. அடுத்த நாள் அவள் கூட வேலை செய்கிற அனன்யா இவ ஏதோ வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கவனித்தாளாம். வழக்கம் போல் இவ சிரிச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவள் மெதுவாக கேட்டாலாம், நீ உண்மையிலேயே நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். அந்த கேள்வி சாராவை மனதில் திறக்க வைத்ததான். முதல் முறையாக அவளுடைய வலியை பகிர்ந்தாலாம். சாரா உணர்ந்தாலாம், நம்ம எப்போவுமே சிரிப்புக்கு பின்னாடி மறைந்திருக்க கூடாதுன்னு. அதே மாதிரி அனன்யா புரிந்து கொண்டாலாம், சில நேரத்தில் எப்போவுமே சந்தோஷமாக காட்டிக்கொள்ள மனிதர்களுக்குள்ளேயும் அதிகமாக வலி இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சாலாம். ஆமேன்.